வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் எந்த தரவுகளை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியும்? பாருங்க, நிகழ்வு செவ்வகம் எப்படி இருக்கும்னா தொடர்ச்சியாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக, கேப்பே இருக்காது. கேப் இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கும். இந்த ஒரு இதை ஞாபகம் வச்சா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, முதல் பாருங்க, 20 முதல் 60 வயது பிரிவுள்ள மலை ஏறுபவர்களின் எண்ணிக்கை. 20லேருந்து 60 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 இந்த மாதிரி பிரித்து அந்த எண்ணிக்கை நம்ம என்ன செய்யலாம்? நிகழ்வு சமமாக குறிக்க முடியும். அப்போ இது என்ன செய்யலாம்? முடியும். ஆம், முடியும். இதை என்ன செய்யலாம்? ஆம் எழுதினாலும் சரி, அல்லது முடியும்னு எழுதினாலும் சரி. சரியா? நிகழ்வு செவ்வகத்தில் குறிக்க முடியும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை. இங்கே பாருங்க, ஆண்டு குறிப்பிட்ட ஆண்டு கொடுத்தனா 2000லேருந்து 2020, இல்லை 1900 எத்தனை 45லேருந்து 1900 இந்த மாதிரி வருஷம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக குறிக்க. இங்கே வருஷமே குறிக்கல, அப்போ இது என்ன செய்ய முடியாது? நிகழ்வு செவ்வகத்தில் குறிக்க முடியாது. இல்லை, இல்லைன்னு எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா முடியாதுன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களின் ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. அது எப்படி நமக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கும்? 6A, 7A, 8A, 9B இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாகவே இருக்காது. அப்போ இதை என்ன செய்ய முடியாது? குறிக்க முடியாது. இல்லை, முடியாது. சரியா? அதுக்கு அடுத்தது 4வது பாருங்க, ஒரு பொது தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. இது நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். பாருங்க, என்ன செய்யலாம்? 7லேருந்து 8 மணி, 8 மணிலேருந்து 9, 9 to 10 இந்த மாதிரி ஒவ்வொரு மணியை நம்ம பிரிக்கலாம். தொடர்ச்சியாக வரும். அப்போது 7 to 8 எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? அதுக்கு 8 to 9 எத்தனை பேர்? 9 to 10 எத்தனை பேர்? இதை என்ன செய்யலாம்? தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யலாம்? நிகழ்வு செவ்வகத்தில் குறிக்க இயலும். ஆம், முடியும். ஆம் எழுதினாலும் சரி, அப்படிலாம் முடியும்னு எழுதினாலும் சரி. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரிலிருந்து 50 ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை. முதல் ஓவர்லேருந்து, அதாவது 0லேருந்து 10 எத்தனை பேர் அவுட்டு எழுதலாம். 10லேருந்து 20 எத்தனை பேர் அவுட்டு எழுதலாம். அதாவது நிகழ்வு செவ்வகத்தில் குறிக்கலாம். அதாவது 20லேருந்து 30 எத்தனை, 30லேருந்து 40 எத்தனை, 40லேருந்து 50 இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம எழுத முடியும். அப்போ இந்த விவரங்களை நம்ம எதில் குறிக்கலாம்? நிகழ்வு செவ்வகத்தில் குறிக்கலாம். குறிக்க இயலும். ஆம், முடியும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.